நீங்கள் கேட்டிருந்த சையோ வீடியோ ரெடி. அதுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் பார்ப்போம் நம்ம இப்போ. ஃபஸ்ட்டு குக்ட் மின்ஸ் மீட் எடுத்துக்கணும். அப்புறம் குக்ட் ப்ரான்ஸ், வர்மிசிலி, சாப்ட் கார்லிக், சாப்ட் ஆனியன் அண்ட் கேபேஜ், சாப்ட் கேரட், அதுக்கப்புறமா க்ரீன் ஸ்ப்ரவுட்ஸ் அன்குக்ட். இப்போ வந்து ஒரு கடாயில் ஆயில் போட்டுட்டு கார்லிக் போட்டுட்டு சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆனியன்ஸ் போட்டு அதுவும் சாட்டே பண்ணிக்கணும். அது நல்லா சாட்டே பண்ணோன்னா கேபேஜ் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருந்த மின்ஸ்டு மீட்டும் குக்ட் சாப்ட் ப்ரான்ஸு போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அன்குக்டு க்ரீன் ஸ்ப்ரவுட்ஸ் போட்டுக்கணும். அது கூட வந்து இந்த அன்குக்ட் ரைஸ் வர்மிசிலியும் போட்டுக்கணும். குக் பண்ணக்கூடாது. அப்போ வந்து அதில் இருக்க வாட்டர் கண்டென்ட்லாம் சேர்ந்து அந்த ரைஸ் வர்மிசிலி வந்து அதை வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். சைமல்டேனியஸாக அது குக்கும் ஆகிடும். ஸோ இது வந்து அந்த வாட்டர் கண்டென்ட்டும் அப்சார்ப் பண்ணுறதுக்காக தான் அன்குக்ட் ரைஸ் வர்மிசிலியை நம்ம அதில் ஆட் பண்ணுறோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டாக தரோவாக எல்லாமே மிக்ஸ் ஆகிக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து மீட்டை வந்து குக் பண்ணோம் இல்லையா, அதுவும் வாட்டர் இல்லாமல் தான் குக் பண்ணணும். பட் அப்படி இருந்தும் அது தண்ணி விடும். அது வந்து அந்த ஸ்டாக் வந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் அதை வந்து ஸ்டவ் மேலே வச்சு அதை சுண்ட வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 2 போர்ஷனாக எடுத்து வச்சுக்கோங்க அந்த ஃபில்லிங்கை. அதில் ஒரு போர்ஷனில் வெறும் எக் யோக் மாத்திரம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஸ்டாக் போட்டோம் இல்லையா, அந்த ஸ்டாக் சுண்ட வச்சலாம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இதில். அண்ட் மோரோவர் இதுக்கு வந்து சால்ட் அண்ட் பெப்பர் போட்டுக்கணும். பார்த்திங்கன்னா அந்த எக் ஒயிட்டு தனியாக எடுத்து வச்சுருப்போம். இப்போ வந்து ஒரு பெரிய கிளாத்து ஸ்ப்ரெட் பண்ணி, அது வெட் கிளாத்தாக இருக்கணும், வெட் பண்ணிக்கணும். ஆனால் நல்லா ஒட்ட புழிஞ்சிக்கணும். அதுக்கப்புறமா இந்த சையோ அப்பளம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா வச்சுட்டு இந்த ஒரு பவுலில் கொஞ்சம் வார்ம் வாட்டர் ப்ளஸ் சுகர் இதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண வாட்டரை அந்த சையோ அப்பளம் மேலே தடவணும். தடவிட்டு இது என் ஃப்ரெண்டு, அவள் சையோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க வந்திருக்கா. சையோ அப்பளம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், நம்ம அந்த தண்ணியெலாம் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சனால. இப்போ அந்த ஃபில்லிங்கை தூக்கி வச்சுட்டு அதை வந்து ரோல் பண்ண ஆரம்பிச்சிடணும். எப்படி ரோல் பண்ணணும் அப்படின்னா, அந்த சைட்ஸை வந்து நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விடணும். கொஞ்சம் எக் ஒயிட்டையும் தடவிக்கலாம். அது நல்லா ஃப்ளாட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை மடித்து விட்டுட்டு 2 சைடும் மடித்து விட்டுட்டு நல்லா டைட்டாக ரோல் பண்ணணும். ரோல் பண்ணி அதை ஃபைனலாக சீல் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு எக்கு ஒயிட்டையும் போட்டுக்கலாம். இதுதான் ப்ரொசீஜர். சைமல்டேனியஸாக நிறைய அப்பளத்தில் அந்த தண்ணி போட்டு வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு ரோல் முடிய வந்து அடுத்த ரோலை நீங்கள் ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். கேதர் பண்ணி ஒரு பக்கமாக ஒரு சைடில் கேதர் பண்ணிவிட்டு அங்கேருந்து நீங்கள் ரோல் பண்ணணும். திரும்பி ஃப்ளாட்டன் பண்ணுங்கள். இந்த 2 சைட்ஸையும் ஃப்ளாட்டன் பண்ணுங்கள். பண்ணி கொஞ்சம் இது வைக்கணும், எக் யோக் வச்சு எக்கு ஒயிட் வச்சு அதை சீல் பண்ணி ரோல் பண்ணணும். அண்ட் மோரோவர் இன்னொரு விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, அந்த ஃபில்லிங் வந்து அந்த ஸ்டஃபிங் வந்து தண்ணியே இருக்கக்கூடாது. தண்ணி இருக்க வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணுறப்ப அது வந்து சின்ன சின்ன இது மாதிரி வந்து பபிள்ஸ், ஹாட் பபிள்ஸ் மாதிரி வந்து அது வெடிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் வந்து அது உள்ளே இருக்க ஃபில்லிங்லாம் கூட வெளியே வர ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து என் ஹஸ்பண்ட் சுற்றுறாரு. அவர் வந்து நான் ஒழுங்காக சுற்றலை அப்படின்னு என்னை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு எப்படி சுற்றணுன்றதை காமிச்சார். இப்போ பார்த்திங்கன்னா அவர் நல்ல சைடில் ஃப்ளாட்டன் பண்ணுறாரு. அப்புறம் மடித்து விட்றாங்க 2 பக்கமும். அப்புறம் டைட்டாக ரோல் பண்ணுறாங்க. நீங்கள் இவரை பார்த்துருப்பீங்க. இவர் தான் நிறையா வீடியோ போட்டிருப்பார் ஆல்ரெடி. இப்போ
இப்போ நீங்கள் ஒரு பேனில் ஸ்டவ் மேலே வச்சுட்டு அதில் நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே இந்த சையோ ரோல் பண்ணதை போடணும். அதை போட்டு ஆக்சுவலாக கொஞ்சம் கேப் விட்டு போடுங்க, ரொம்ப பக்கத்தில் இருந்தால் ஒட்டிக்கும் ஒரு ரோலும். இது ஆல்ரெடி இந்த உள்ளே இருக்க ஸ்டஃபிங்லாம் குக்டுனால வந்து நீங்கள் வந்து அதை பற்றி பாதர் பண்ண தேவையில்ல. அந்த மேலே இருக்க லேயர் மட்டும் ப்ரௌன் ஆகணும். ஸோ ஒரு பக்கம் ப்ரௌன் ஆனோன்னா திருப்பி விட்டு இன்னொரு பக்கத்தையும் ப்ரௌன் ஆக்கிடுங்க. அதை எடுத்து வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த லாட் போடுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே கொஞ்சம் தனித்தனியாக போடுவாங்க, ரொம்ப பக்கத்தில் போடாமல். அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே பபிள் வருது பாருங்கள். அது வந்து பிகாஸ் அந்த கொஞ்சம் டைட்டாக சுத்தாமல் இருந்திருக்கலாம், ஆர் ப்ராபப்ளி கொஞ்சம் மாய்ஸ்சர் இருந்திருக்கலாம். ஸோ அதுதான் ரீசன்னு. அந்த பபிளை வந்து நீங்கள் ஏதாவது கத்தி டிப்பை வச்சு அது வந்து உடச்சி விட்டுக்கலாம். இங்கே ஆல்ரெடி ஃபஸ்ட் லாட் ஃப்ரை பண்ணதே இருக்குது. பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌனாக இருக்குது 2 சைடும். இப்போ நெக்ஸ்ட் லாட் ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. அந்த அப்பளமும் வந்து ஓரளவுக்கு ஃப்ரை ஆனால் கூட போதும் தான். ஓகேங்களா? கொஞ்சம் திருப்பம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக திருப்பணும். கொஞ்ச நேரம் கழித்து ரொம்ப உங்களுக்கு ரொம்ப ஹாட் ஆகிடுச்சின்னு தோணுச்சுன்னா ஆயிலு கொஞ்சம் நேரம் சிம்மர் பண்ணிக்கலாம் இதை ஃப்ளேமை. அதுக்கப்புறமா கொஞ்சம் ரெடியூஸ் ஆனோன்னே, அந்த ஹீட் ரெடியூஸ் ஆனோன்னே இன்னும் கொஞ்சம் திரும்பியும் ஹையில் வச்சுக்கலாம். டிப்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். லூக்மாமு இதில் வந்து சுகர், ஹாட் வாட்டரில் சுகர் போட்டுக்கோங்க. அப்புறம் சாப்ட் கார்லிக் அண்ட் ரெட் சில்லிஸ், லைம் ஜூஸு, கிரேட்டட் கேரட்டு, ஃபிஷ் சாஸு, அதுக்கப்புறமா தேவைப்பட்டுச்சுன்னா வினிகரும் போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா நீங்கள் வந்து லெட்யூஸ் லீவ்ஸு அது வந்து எடுத்து ஆஞ்சி வச்சுக்கிட்டு, அதே மாதிரி மின்ட் லீவ்ஸு, அதுக்கப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ் இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் ஆஞ்சி அலசி நல்லா வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நல்லா அலசிக்கோங்க மண் இல்லாமல். அதுக்கப்புறமா வந்து அதெல்லாம் ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுட்டு சாப்பிடும் போது என்னென்னா அந்த டிப் வச்சுக்கணும். அண்ட் மோரோவர் வந்து இந்த லெட்யூஸ் லீவ்ஸ்குள்ளே மின்ட் லீவ்ஸ், கொரியாண்டர் லீவ்ஸு இதெல்லாம் உள்ளே வச்சு, அவங்க என் ஃப்ரெண்டு சாப்பிட்றாங்க, ட்ரை பண்ணுறாங்க, அதெல்லாம் உள்ளே வச்சு இந்த சையோவையும் உள்ளே வச்சு ரோல் பண்ணிவிட்டு அதை தொட்டு அந்த டிப்பை வந்து டிப்புக்குள்ளே முக்கி சாப்பிடணும். ஸோ ரொம்ப நாளாக கேட்டிருந்தபடி இந்த ஹாட் அண்ட் கிறிஸ்பி சையூஸ் ஒரு வீடியோ ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.